நீங்க வெயிட் லாஸ் பண்ணணுமா? எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் உங்களால வெயிட்ட குறைக்கவே முடியலையா? அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இன்னில இருந்தே உங்க ஹெல்த் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண உடனே லைஃப் டைமி வெயிட் லாஸ் மாஸ்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிபிக் டெக்னிக், எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், அது கூடவே உண்மையான ரிசல்ட்ஸும் கிடைக்கும். லைஃப் டைமி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லைஃப் டைமி மூலமா உங்களோட கனவை நிஜமாக்குங்க. விநாயகா, எப்படியாவது நல்ல வண்டி வாங்கணும்பா. விநாயகா, என்னண்ணே சாமி கும்பிட்டு எங்கே இருந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான்பா. வண்டி வாங்கலான்னு போகிறேன். அப்படியா? சூப்பர்ண்ணே. எப்படி போகிறீங்க? எப்படி போக, பஸ்ஸில் தான் போகணும். ஆனால் ஒன்று, பஸ்ஸில் போகிறது இன்னையோட கடைசி. சரி வாங்க, நான் ஷோரூம் தாண்டி தான் போகிறேன், இறக்கி விட்டுறாங்க. அப்படியா? சரி, இறக்கி விட்டுருப்பா. ஓ நல்ல வேலை நீ வந்த. அண்ணே எவ்வளோ பட்ஜெட்டு? அண்ணன்ட்ட பேசுவோம். அண்ணா, என்ன வண்டி பார்த்துட்டீங்களா? ஏப்பா மணி, நீ சொன்ன விலையை விட ஷோரூமில் பில்லு அதிகமாக போட்டு கொடுத்துருக்காங்களேப்பா. இப்படி போட்டு கொடுத்தா நான் எப்படிப்பா வண்டி வாங்குறது? அதிகமாக இருந்ததா? இதுக்கு தான் என்னையும் கூப்பிட்டு போக சொன்னேன். என்கிட்ட இருக்கிற காசே கம்மி தானே. சரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏப்பா, வண்டியோட விலை இவ்வளோன்னு சொல்லி தெளிவாக பில்லு போட்டே கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே குறைக்க முடியுமா? அண்ணா, இது பெல் இல்லைண்ணே, இது வந்து வண்டியோட கொட்டேஷன் தான். இதில் ரேட்டு அதிகமாக போட்டு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது அதிகமாக போடுவாங்களா? ஆமாம், இப்படி தான் செங்கல்பட்டு கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு கேஸ் ரீசெண்டாக நடந்தது. என்னென்னா, ஒருத்தர் செங்கல்பட்டில் ஹோண்டா ஷோரூமில் போய் ஸ்கூட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்படி பர்ச்சேஸ் பண்ணதுக்காக பில்லு தருவாங்கல்ல, அதை வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்வாய்ஸில் ரேட் எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சி அந்த கம்பெனிலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை விசாரித்த கோர்ட்டு அதுக்கான ஆதாரங்கள்லாம் அவர் கரெக்டாக சப்மிட் பண்ணதுனால அந்த கம்பெனிக்கு எதிராக 62,000 ரூபா, பாதிக்கப்பட்டவருக்கு 62,000 ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக கூட சென்னையில் ஒரு ஸ்கேம் நடந்தது. என்னன்னா, டெஸ்ட் டிரைவ் வண்டி யதார்த்தமா ஒரு போட்டோ எடுத்திருந்தேன். இந்த வண்டி தான் நம்ம வாங்க போறோம் அப்படின்றதுனால ஒரு போட்டோ ஒன்று எடுத்திருந்தேன். அதுல வந்து ஜூம் பண்ணி பார்த்தப்போ சேசிஸ் நம்பர் ஒன்று தெரிஞ்சது, 23657 சொல்லிட்டு. அந்த நம்பரும் எனக்கு டெலிவரி கொடுத்த இன்வாய்ஸ் நம்பரும் ஒரே நம்பரா, எனக்கு டெலிவரி கொடுத்த வண்டியிலேயே ஒரே நம்பர் தான் இருந்தது. அப்படி பாக்குறோன்றப்போ அந்த டெஸ்ட் டிரைவ் வண்டியை தான் எனக்கு புது வண்டின்னு சொல்லி ஏமாத்தி எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஒரு வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா நல்ல நம்பிக்கையான ஒரு ஷோரூமாக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏப்பா, 62,000 ரூபா நஷ்டஈடு கொடுக்குற அளவுக்கு அந்த கம்பெனி அப்படின்னு ஏமாத்தினாங்க. அண்ணே, என்னென்ன ஏமாத்தினாங்கன்னு சொல்லி உங்கள் கையில் இருக்கு பாருங்க கொட்டேஷன், இதை வச்சே சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா, இதுதான் வண்டியோடைய ஒரிஜினல் விலை. அந்த ஷோரூமில் இருக்க வண்டியோட ஒரிஜினல் விலை, அதான் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்லேயே இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வண்டி வாங்க போகிறீங்க, அது என்ன மாடல் அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு முன்னாடியே வெப்சைட்டில் போய் போட்டு பார்க்கணும். வெப்சைட்டில் ஒரிஜினல் ரேட்டே போட்டு. எந்த வெப்சைட்டில்? இப்போ ஹோண்டா ஷோரூமில் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஹோண்டாவோட வண்டி என்ன ரேட்டு, இப்போ ஹோண்டாவில் வந்து ஸ்கூட்டி வாங்க போகிறேன் அப்படின்னா அது என்ன மாடலு, இது எல்லாமே கரெக்டாக போட்டு பார்த்தோம் அப்படின்னா லொக்கேஷன் முதற்கொண்டு, இப்போ சென்னையில் வாங்குறீங்க அப்படின்னா சென்னை லொக்கேஷன் போட்டு பார்க்கணும். ஏன்னா லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரியும் அந்த ரேட்டு மாறும். அந்த ரேட்டு எவ்வளோ இருக்குது அது மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்காங்களா. ஒருவேளை அதிகமாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அது ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இதுதான் எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ எக்ஸோரூம் ப்ரைஸ் தான் வண்டியோட ரேட்டு. இதுபடியும் நீங்கள் வண்டியை வாங்கிட்டு வரலாம். இப்போ கீழே இருக்குது பாருங்களா, பார்த்தீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு, ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, அக்சசரிஸு, அதர் சார்ஜஸ், இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸோரூம் ப்ரைஸ்லேயே எனக்கு கொடுங்க, நான் எது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதோடைய ஹையர் ஆஃபீஸில் போய் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஹோண்டா ஷோரூமுடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து கஸ்டமர் கேர் இருக்கும். அவங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான பர்மிஷன் கொடுத்தாங்க, அந்த பர்மிஷனை நீங்கள் உங்கள்கிட்ட காட்டினீங்கன்னா கம்பல்சரி அவங்க கொடுத்து ஆகணும். அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. அப்போ ஹோண்டான் மட்டும் இல்லை, எந்த பைக் ஷோரூம் இருந்தாலும் பைக்கோ ஸ்கூட்டரோ வாங்குறோம் அப்படின்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளவோ அதுக்கு மட்டும் வண்டியை வாங்கிட்டு வரலாம். கீழே இருக்கிற இந்த ரோட் டாக்ஸி, இன்சூரன்ஸு, மற்ற சார்ஜஸ்லாம் எதுவுமே கட்ட தேவையில்லை. பில்லில் எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் வண்டியை வாங்கிக்கலாம். சரி, இந்த எக்ஸோரூம் ப்ரைஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகே, கீழே இருக்கிற ரோட் டாக்ஸி, இன்சூரன்ஸு, மற்ற ஆக்சசரிஸு, மற்ற சார்ஜஸ் எல்லாம் இவ்வளோ போட்டிருக்காங்களே, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குமா? அதை எப்படி செக் பண்ணுறது? ஆனால் இப்போ ரோட் டேக்ஸ் அப்படிங்கிறது வண்டி வாங்கின எல்லாருமே கம்பல்சரியாக போடணும்னு சொல்கிறாங்கல்ல. இந்த ரோட் டேக்ஸை நீங்கள் கம்பெனிலையும் போட்டுக்கலாம், அல்லது தனியாக போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போது ரோட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்க போகிற வண்டி வந்து 1,00,000 ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னா அதுக்கான ரோட் டேக்ஸ் எக்ஸோரூம் ப்ரைஸ்லேருந்து 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா எக்ஸோரூம் ப்ரைஸில் 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா 12% சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணுறாங்களா, பர்சன்டேஜ் வைஸ் கரெக்டாக கால்குலேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்மளும் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்குல்ல, இப்போ கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 300 ரூபா 400 ரூபா இவ்வளோ தான் போடுவாங்க. அதிகமாக அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் ஷோரூம்லேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்பல்சரி எல்லாருமே தேர்ட் பார்ட்டி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால இப்போ ஷோரூமில் என்ன பண்ணுறாங்க,
1 வருஷத்துக்கு ஓடி 5 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போடுற பாலிசி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பாலிசியாக நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இதுவே நமக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஏஜென்ட் தெரியுமில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி கம்பல்சரி போடக்கூடிய பாலிசியெல்லாம் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அவங்க இவ்வளோ தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ போட்டு கொடுக்குறீங்க, எனக்கு கம்மியான இதில் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க கம்பல்சரியாக நம்ம போடக்கூடிய பாலிசியை மட்டும் போட்டு தருவாங்க. அதோடைய ரேட்டுமே கம்மியாக இருக்கும். அதனால் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எதையும் நம்ம பார்த்துக்கணும். அதிக வேல்யூவில் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா என்னென்ன அதில் கவர் ஆகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து மேண்டட்டரி அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. இப்போ அக்சசரிஸ் வாங்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஆனால் நமக்கு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கிக்கலாம். அப்படி நம்ம வாங்கும்போது அந்த பொருட்கள் எல்லாமே அந்த கம்பெனியில் எம்ஆர்பி ரேட்டில் தான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ நான் சொன்னேன்ல முன்னே அந்த கன்சியூமர் கேஸில், அதில் அவர் வாங்கின அக்சசரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினாரு. ஆனால் அதுக்கான பில் எதுவுமே அவர்கிட்ட கொடுக்கல. அவர் அந்த பில்லையுமே கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஷோரூமோடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா, அங்கே போய்ட்டு அந்த அக்சசரிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமான ரேட் போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி எம்ஆர்பி ப்ரைஸ்லையுமே அவர் ஏமாற்றிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு அக்சசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது நெசசரியாக இருந்தால் மட்டும் வாங்க. அதே மீறி வாங்கணும் அப்படின்னு தேவை இருந்ததுன்னா எம்ஆர்பி ரேட் தான் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரி, எல்லாம் ஓகே. இங்கே அதர் சார்ஜஸ்ன்னு போட்டு 2000 ரூபா போட்டிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு அப்படின்னு அதர் சார்ஜஸ்? ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஷோரூம்லேயே கேட்டிருக்கணும். இங்கே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் பல்க் அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னா அதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி வண்டியை பராமரித்தோம், அந்த மாதிரி சார்ஜஸ்க்குலாம் அதிகமாக ரேட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பராமரிக்கிறதுக்குலாம் நம்ம காசு தர தேவையில்ல. அப்படி தரணும்னாலுமே ஏதோ நம்மளா பார்த்து கொஞ்சமாக கொடுக்கறது தான். ஸோ அதர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் என்னென்ன அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க சொல்கிற ரீசன் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. எங்கே இருக்குது? கேட்குறதுக்கே ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க. ஏதோ லோக்கல் ஹெல்மெட் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்போன்னு சொன்னாங்க. எது லோக்கல் ஹெல்மெட்டா? ஆனால் வண்டி வாங்கும்போது ஐஎஸ்ஐ முத்திரை போட்ட ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல்ஸே இருக்குது. ஆனால் லோக்கல் ஹெல்மெட்லாம் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க. இந்த கொட்டேஷனை பார்த்தா வண்டியே வாங்க வேணாம் என்னன்னு தெரியல. இதில் ஹெல்மெட் வேறு. ஆனால் இப்போ இவங்க போட்டிருக்க சார்ஜஸ் வச்சு மொத்தமாக கால்குலேட் பண்ணி ஆன் ரோட் ப்ரைஸ், எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறது வண்டியோட ரேட்டு ஷோரூமில் இருக்கிறது. இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, அந்த அக்சசரிஸ், அதர் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம வண்டியை எடுக்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி. ஆனால் அந்த ஆன் ரோட் ப்ரைஸுக்கு ஆர்டிஓன்னு சொல்லி தனியாக ஒரு காசு போட்டிருக்காங்க. ஆர்டிஓனா அதான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு தனியாக ஒன்று போட்டிருக்காங்களா? அப்புறம் ஆர்டிஓக்குன்னு தனியாக ஒன்று காசு போட்டிருக்காங்க. அது எதுக்கு? அது இன்றைக்கி நிறைய ஷோரூமில் அப்படி தான் போடுறாங்க. ஆர்டிஓக்கு வந்து நாங்கள் தனியாக இவ்வளோ காசு கொடுக்கணும், அதையும் கொடுங்கன்னு சொல்லி நம்மள்ட்டே வாங்கிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை நீங்கள் வண்டி வாங்கும்போது இந்த மாதிரி ஆர்டிஓ சார்ஜ் அப்படின்னு சொல்லி தனியாக போட்டிருந்தாங்க அப்படின்னா அது எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் சரிப்பா. ஆனால் கொட்டேஷனே இவ்வளோ ரேட் போட்டு கொடுத்துருக்காங்க. சேர்த்து வச்ச காசும் பத்துமான்னு தெரியல. வண்டி வாங்க முடியுமானே தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை. இப்போ கையில் இருக்க காசு வந்து அவங்கள்ட்ட கொடுங்க. மீதி வர காசை வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் இஎம்ஐ கட்டிக்கோங்க. இஎம்ஐயா? அது எதுவும் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுறாது. ஆனால் இஎம்ஐ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஷோரூமில் இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனியை கொலாபரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா. அந்த ஃபினான்ஸ் கம்பெனி நம்பிக்கையானதுதானா, கரெக்டான ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இல்லை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பேங்க் இருக்குது, அவங்கள்ட்ட நாங்கள் வண்டிக்கான ஃபினான்ஸ் வாங்கிக்கிறேன், இல்லை ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது அவங்கள்ட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலுமே அவங்கள்ட்ட போய் பேசி அதுக்கான இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கொட்டேஷனாக வாங்கிக்கலாம். அந்த கொட்டேஷன் வாங்கிட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஆனால் என்ன, நம்ம தனியாக போய் ஒரு இஎம்ஐ பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஷோரூமில் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே நல்ல ஃபினான்ஸ் கம்பெனிகிட்ட நல்ல ரேட்டில் உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ நான் இஎம்ஐயில் கூட இது எடுக்க முடியுமான்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் அப்புறம் இஎம்ஐயில் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஎம்ஐ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆர்சி புக்கில் ஹைப்பத்திகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேவா. ஏன்னா நீங்கள் இஎம்ஐ இப்போ பே பண்ணுறீங்க, வண்டி இன்னும் உங்களுக்கு சொந்தமாகலைன்னு அர்த்தம். நீங்கள் இஎம்ஐலாம் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு ஆர்டிஓட்ட இந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள் ஆர்சியில் இருக்க ஹைப்பத்திகேஷனை ரிமூவ் பண்ணிடுவாங்க. வண்டியை உங்களுக்கு சொந்தமாயிரும். மறக்காமல் எதையும் பண்ணிடணும். இதை நிறைய பேர் பண்ணுறது இல்லை இன்றைக்கி. அப்போ வண்டி இஎம்ஐயில் எடுத்தாலும் இஎம்ஐயில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஹைப்பத்திகேஷன் ரிமூவ் பண்ணால் தான் வண்டி நமக்கு சொந்தமாகுமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டி ஷோரூம்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து புது வண்டி தானே அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த மீட்டர் இருக்கும்ல, வண்டி ஓடினதுக்கான மீட்டர், அந்த மீட்டரில் கிலோமீட்டர் வந்து 50 கிலோமீட்டருக்குள்ளே காட்டுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை 50க்கு மேலே காட்டுச்சு அப்படின்னா அது வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கான வண்டியாக இருக்கும். அந்த மாதிரி வண்டியை வாங்குறத நம்ம தவிர்க்கணும். சரி, அப்போ வா இன்னொரு ஷோரூமில் போய் அவங்க கொடுக்குற கொட்டேஷனை கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்து ஒரு நல்ல வண்டியாக வாங்கிக்கலாம். சீக்கிரம் வா. இதே மாதிரியே நீங்களும் ஷோரூமில் வண்டி வாங்கும்போது என்ன மாதிரிலாம் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகே மேன், 2 நாள் லீவ் கூட எடுத்துக்கோ, மைண்டை ஃப்ரீ ஆக்கிக்கோ. பட் வரும்போது பைக்கோட வா.